அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையானின் திருப்பாதம் பணிந்து உண்ணாமலை அம்பிகையின் திருப்பாதம் பணிந்து உங்களை எல்லாம் சிவசபரீசா ஜோதிட சேனல் வழியாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த பதிவில் அதாவது இவ்வாண்டு மழை வேண்டும், மழை பெறதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை வைத்தால்தான் மழை பெய்யும். அதனால் தயவுசெய்து எல்லாரும் கூட்டு பிரார்த்தனையாக வருண பகவானை நினைத்து மழை வேண்டி எல்லாரும் அவரவர்கள் இல்லத்தில் அவங்கவுங்க முடிந்த வரைக்கும் வீட்லேயே என்ன பண்ணுங்கன்னா 2 கார்த்திகை தீபத்தில் அதாவது நீர் வேண்டி மழை வேண்டி நம்ம தீபம் ஏற்றோம். சரிங்களா? இந்த வரக்கூடிய அட்சய திருதி இந்த சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்து 3வது நாள் அட்சய திருதி. ஏன் நம்ம அன்றைக்கி அந்த அட்சய திருதி நாள் என்று நமக்கு வேண்டுதல் செய்தால் நமக்கு அது பன்மடங்காக பெருகும். ஒரு தானம் செய்தால் அந்த தானம் பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம், மழை வேண்டி எல்லாரும் தியானிப்போம். சரிங்களா? அவரவர்கள் இல்லத்தில் நிறைகுடம் நீர் வைத்து இறைவனுக்கு முன்னால் நிறைகுடம் நீர் வைத்து மழை வேணும்னு வேண்டிக்காங்க. அடுத்தது அவங்க வீட்டில் அதிகாலையில் முடிந்தவர்கள் எல்லாரும் அதிகாலையில் எழுந்திரிச்ச நேரமே அதாவது ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கார்த்திகை தீபத்தில் அதை ஒரு தட்டில் தண்ணி ஊற்றிக்காங்க. சரிங்களா? அந்த தட்டுக்குள்ள கார்த்திகை தீபம் 2 எண்ணெய் சுத்தமான நெய் விட்டு கார்த்திகை தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தை சுற்றி கொஞ்சமாக தண்ணி அதாவது உள்ள தண்ணியில் மேலால் தண்ணியில் இருக்கிற மாதிரி அந்த தீபத்தை வச்சு, ஏன்னா நம்மளுக்கு தண்ணி வேணும், மழை வேணும், வருண பகவான் நினச்சி நம்ம தீபம் போடுவோம். சரிங்களா? அதனால் தண்ணிக்குள்ளார தீபம் போடணும். அது எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு தட்டில் ஒரு குறைந்த அளவு நீர் ஊற்றி அதுக்குள்ளே கார்த்திகை தீபத்தை வச்சு அதன் மீது நெய் தீபம் ஊற்றி சுத்தமாக வேண்டிக்காங்க. வருண பகவான் நினச்சி எல்லாரும் வேண்டிக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வேண்டதுனால கண்டிப்பாக நீர் உறுதியாக வரும். இது சித்தர்கள் சொன்ன வழிபாட்டு முறை. அதனால் அவரவர்கள் இல்லத்தில் தவறாமல் இந்த அட்சய திருதி நாளன்று தீபம் ஏற்றுங்கள். முடிந்தவர்கள் சாமி ரூமில் நரசம்பு தண்ணி வச்சு மழை வேணும்னு வருண பகவான் நினச்சி வேண்டிக்காங்க. கோவில்களில் போய் பெருமாளுக்கு நீர் அபிஷேகம் பண்ணுங்க. சரிங்களா? பெருமாளுக்கு நீர் அபிஷேகம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் அங்குசநாதன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அங்குசநாதன்னா யார் அப்படின்னா, அந்த 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு 3 நட்சத்திரங்களுக்கும் ஒருத்தர் அதிபதி. அதில் அஸ்வினி பரணி கிருத்திகைக்கு சூரிய பகவான் வருகிறார். ரோகிணி மிருகஸ்ரீடம் திருவாதிரைக்கு சந்திர பகவான் வர்றார். அப்போ அந்த ரோகிணி மிருகஸ்ரீடம் திருவாதிரைக்கு அங்குசநாதனாக சந்திரனே வர்றதுனால ரிஷபராசியில் குரு பகவான் பயணம் செய்வதால் கண்டிப்பாக நம்மளுக்கு மழை உண்டு. ஏன்னா சந்திரனா மழைக்கு அதிபதியா, அப்போ மழை இருக்குது. அப்போ நம்ம மழை வேண்டி நம்ம தீபம் போட்டால் கண்டிப்பாக வரும். அதனால தான் நெய் தீபம் போடுங்கள் அம்பாளுக்கு. ஏன்னா ரோகிணி என்றால் கிருஷ்ணர். அப்போ பெருமாளுக்கு நீர் அபிஷேகம் செய்யுங்கள். அப்போ பெருமாளுக்கு நீர் அபிஷேகம் செய்து மழை வேண்டி தியானித்தால் கண்டிப்பாக மழை பெய்யும் இவ்வாண்டு. சரிங்களா? சுக்கிரனோட வீட்டுக்கே போகிறார். அங்கு சந்திரன் உச்சம், ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறது. ஆக பெருமாளை வேண்டுவோம். இல்லாதவர்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு நீர் அபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்வதன் மூலமாக கண்டிப்பாக மழை பெய்யும். ஆகவே அந்த அட்சய திருதி நாளன்று எல்லாரும் என்ன பண்ணுங்க, அம்பாள் கோவிலுக்கு சென்று நீர் அபிஷேகம் செய்யுங்கள். செய்து நம்மால் இயன்ற அளவு வேண்டிக் கொள்வது. எல்லா கூட்டு பிரார்த்தனையும் வேண்டும்னா கண்டிப்பாக நமக்கு சிறப்பாக நடக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.